நமக்கு எடுத்துக்கங்க, நம்மலாம் யாரும், நம்மலாம் ஒன்றும் தெரியாதுங்க, நான் வந்து தமிழில் இருந்தேங்க, நான் வந்து மலையாளிங்க, நான் வந்து உருதுங்க, உருது ஸ்பீக்கிங் முஸ்லீம்ங்க, நான் ஒரு ஓரத்தில் கடந்தேங்க. யாவனும் எஸ்கேப் ஆக முடியாது. இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான், அவங்க என்ன படித்தாங்க, என்ன கற்றுக் கொடுத்தாங்க, எங்களுக்கு என்னங்க தெரியும், ரசூல்லா எப்படி வாழ்ந்தாங்கன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும். அப்படியா, வாங்கடா ராசா. கிட்டத்தட்ட 40 கோடி பேர் இருக்கான் முஸ்லீமு, உருதுல் முஸ்லீம். 40 கோடி பேர் தப்பிக்க முடியாது இப்போ. ஏன்னா மொத்த லிட்ரேச்சர் உருதுவில் தான் இருக்குது. ஃபுல்லாக எழுதி குவிச்சிட்டாங்க, லைப்ரரியை போட்டு ரெப்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ பரவலாக்கப்பட்டுருச்சு. அப்போ இந்த சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து இன்னும் வந்து அந்த சோஷியல் மீடியா காலகட்டம், அது வந்து அதோடைய ரீச் பாருங்கள். எல்லாம் வந்து பாருங்கள், உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாம் பரப்பி விட்டுட்டான். இப்போ வந்து இன்றைக்கி வந்து இஸ்லாத்தை வந்து சொல்கிறதுக்கு மிம்பர்கள் தேவை கிடையாது. முதல்ல வந்து மிம்பர்கள் இருந்து மட்டும்தான் கற்றுக்க முடியும். இப்போ மிம்பர் தாண்டி சொல்லப்போனால் மிம்பர்கள் வந்து இன்றைக்கி டம்மி ஆயிடுச்சு. ரொம்ப கம்மி தான் இப்போ மிம்பர்களில் பேசக்கூடியது. ஏன்னா அதை தாண்டி இப்போ மௌலானா மௌதூதி எந்த மிம்பரில் பேசினார், அது இஸ்ரார் அஹமது எந்த மிம்பரில் பேசினார். மிம்பர்லாம் அவங்களுக்கு வந்து அளவுடே கிடையாது. ஆனால் அவங்களுடைய ஃபாலோவர்ஷிப், நீங்கள் ஃபாலோவர்ஷிப் எடுத்திங்கன்னா மௌலானா மௌதூதி, இஸ்ரார் அஹமது, அல்லாமா இக்பால், இவங்களுடைய ஃபாலோவர்ஷிப் எடுத்திங்கன்னா இந்த மிம்பர்கள்லாம் தாண்டி அவங்களுடைய ஃபோர்ஸ் இவங்ககிட்ட அவ்வளோ இவங்களுக்கு காம்படிஷனுக்கு புக்கே இவங்க எழுதலை. இவங்க எழுதின தப்சீர் அளவுக்கு இவங்க எழுதி குவிச்சிருக்காங்களா? ஆல்டர்னேட் ஆட்கள் சொல்கிறேன், எங்கே எழுதியிருக்காங்க? தப்சீர்கள் அவங்க தொடவே இல்லை, குரானே தொல்ல அவங்க. அதனால தான் எந்த மதரசாலையும் குரான் சிலபஸாகவே இல்லை. ஏன் சிலபஸ் இல்லை? குரான் வெறும் ஹிஃப்ஸு தான், மனப்பாடம் பண்ணுறது தான் இருக்குது. மெமரி கார்டு ஆப்ஷன் தான் இருக்காங்க, வேறு எதுவுமே அங்கே கிடையாது. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இந்த சாக்கு இனி நீங்கள் கூற முடியாது. அவங்க என்ன படித்தாங்கோ, இவங்க என்ன சொன்னாங்கோ, நாங்கள் காலத்தால் பிந்தியவர்கள், நாங்கள் வந்து அஜமிகளாக இருந்தோம், இந்த சாக்கெல்லாம் நம்மளும் சொல்ல முடியாது. இப்போ இது வந்து தாவில காஸ் வந்து அரபுகளுக்கு, தாவில ஆம் வந்து நமக்கு. இந்த டயலாக் வந்து இனி நாம் வந்து அடிக்க முடியாது. இந்த வசனம் இறங்கினதுக்கப்புறம் குறைஷிகள் பேச முடியாது. அதே தான் நான் சொன்னல, இந்த சூறா ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன், அரபுகள் மீது ஹுஜ்ஜத் நிறுவுவதற்கான சூறா இது. அடுத்த 2 சூறா, இப்போ அடுத்தது வந்து ஆராஃப் முடிஞ்சு அன்ஃபாலும் தௌபாவும் என்ன சுலுக்கு, அல்லாவுடைய அசாப். அது தௌபாவும் அன்ஃபாலும் தௌபாவும் என்ன, அவங்களுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் இருக்கும். பத்ரு, உஹது எல்லாமே இனி பனிஷ்மெண்ட்டு தான். இனி வந்து இவங்களுக்கு வந்து அட்வைஸ்லாம் கிடையாது. இது அட்வைஸ் கடைசி, அண்ணாம் வந்து கடைசி. அதுதான் முடிஞ்சு போச்சு பாருங்கள். என்னென்ன ஆர்குமெண்ட் வைக்கணுமோ டோட்டலாக வச்சாச்சு. இப்போ இந்த ஆயத்தோடு முடிஞ்சு போச்சு. இனி நீ எந்த சாக்கும் சொல்லவே முடியாது.